ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த பூமியில் மனிதர்களுக்கு கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆமென். திடீர்னு இந்த வாரத்தில் என் மகள் என்னை சந்திச்சு, அப்பா என் ஃப்ரெண்டு கேட்டா இயேசு ஏன் இந்த பூமியில் பிறந்தாருன்னு. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக அறிந்திருக்கிறோம், இயேசு பிறந்தாருங்கிறத நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார், அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனால் வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஏன் பிறந்தார், ஹல்லேலூயா, அதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம கூட நிறைய இயேசுவை அறியாத நண்பர்கள் பழகுகிறார்கள். நமக்கு தெரிந்த நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்ம கூட என்ன செய்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம சரியான ஒரு விளக்கத்தை என்ன செய்ய தெரியல, நமக்கு சொல்ல தெரியல. அவங்க கேட்குற கேள்விக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன செஞ்சிடணும், சொல்லிட்டு போயிடணும். இதுதான் வசனத்தின்படி, இதுதான். நீங்கள் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏன்னா அது நீங்கள் கற்பனை செய்து சொன்ன வார்த்தை அல்ல, உங்கள் மனதில் தோன்றின ஒரு யோசனையின் வெளிப்பாடு அல்ல, அது வசனத்திலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ வசனத்திலிருந்து ஏன் இயேசு பிறந்தாருங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை விதை அது கண்டிப்பாக முளைக்கும். கண்டிப்பாக அதை கேட்ட நபருடைய உள்ளத்தில் அது கிரியை நடப்பிக்கும். அப்போ இன்றைக்கும் இயேசு ஏன் இந்த பூமியில் பிறந்தா என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசித்தால் அது எழுதப்பட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை குறித்து மனிதர்களுக்கு பல அபிப்பிராயங்கள், தெய்வத்தை குறித்த நம்பிக்கைனாலும் சரி, எண்ணங்கள்னாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு, வித்தியாசமாக இருக்குங்க. கடவுளை குறித்ததான நம்பிக்கை. முகமதிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்ட்ட போய் உங்கள் கடவுளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க கடவுளை பற்றி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்து சகோதரர்களை நீங்கள் சந்தித்து உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னா 1 2 எத்தனை சொல்லணும், யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டு உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. இதை மாதிரி எல்லா மார்க்கத்திற்கு பின்பாக அந்த கடவுளை குறித்ததான அபிப்பிராயங்கள் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் இப்படி மற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இருக்க வேண்டியது சத்தியம், நமக்கு தெரிய வேண்டியது உண்மை. நம்ம யாரும் ஒரு கட்டுக்கதையிலிருந்து என்ன செய்ய போகிறதில்ல, விளக்கம் சொல்ல போகிறதில்ல. ஒரு புராணத்திலேருந்து எடுத்து இதுதான் இந்த தெய்வத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு என்ன செய்ய போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. நம்ம உண்மையை சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்போ மனிதனுக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தவே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தம்மை பின்பற்றின அந்த சீசரில் பார்த்து சொல்வார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவர் இயேசு நான் போக போகிறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான், இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவார், பிலிப்புவே இவ்வளோ காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ இன்னும் இதை அறியவில்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு ஏன் இந்த பூமியில் பிறந்தார்னா, கடவுள் யாருன்னு மனுஷனுக்கு தெரியணுங்க. கடவுள் எப்படிப்பட்டவர் அது மனிதனுக்கு தெரியணும். ஒரு தெய்வம்னா அவர் எப்படி இருப்பார் அது மனுஷனுக்கு தெரியணும். ஒரு தெய்வம்னா அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அதை மனுஷனுக்கு புரிய வைக்கணும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? உண்மைதானா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது, தேவனாய் இருந்தது. பின்பு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை வெளிப்படுத்துறதுக்கு தான் யார் பிறந்திருக்கா, இயேசு பிறந்தார். உங்களுக்கு புரிகிற மாதிரி
ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு கதையை ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். கண் பார்வையற்றவர்கள் யானையை பார்க்குறதுக்கு போனாங்க. படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி யானை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். பார்க்க முடியாது, படிக்க போகிறோம். அதனால் யானைக்கு முன்பாக கொண்டு போய் பார்வையற்ற ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. ஒருத்தன் போய் வாழை பிடிச்சிட்டான். யானை கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஒருத்தன் போய் காலை பிடிச்சிட்டாங்க. கால் எப்படி இருக்கும்? யானை தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னா. ஒருத்தன் போய் காதை பிடிச்சிட்டான். காது எப்படி இருக்கும்? சொலவு முறம் மாதிரி இருக்கும். யானை சொலவு மாதிரி இருக்குன்னா. ஒருத்தன் போய் தந்தத்தை பிடிச்சான். யானை கம்பி மாதிரி என்ன செய்யுது இருக்கு அப்படின்னா. ஒருத்தன் போய் அந்த வயிறு பக்கம் அப்படி கல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை தடவி பார்த்தான். யானை செவுறு மாதிரி இருக்கு அப்படின்னா. சொல்லுங்கள், இதெல்லாம் உண்மையா? இப்படி தாங்க இன்னைக்கு மனிதர்கள் தெய்வத்தை தடவி திரிகிறார்கள். தாங்களுக்கு தெரிந்த விதத்தில் தெய்வத்தை தேடுகிறோம் என்று அவர்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் இப்படி பார்வையற்றவர்களைப் போல, மனக்கண்கள் தெரியாதவர்களாய், உண்மை தெய்வம் யார் என்பதை அறியாமல், தெய்வம்னா இப்படி தான் இருக்குது, இதுதான் தெய்வம், இப்படி தான் தெய்வம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இயேசு தான் தெய்வம்னா யாருங்கிறத வெளிப்படுத்தினார். இந்த தெய்வம் அன்புள்ளவர் அப்படிங்கிறத இந்த இயேசு வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். அப்போ இந்த அன்பை இப்போ யார்கிட்ட பார்க்குறாங்க? இயேசுட்ட பார்க்குறாங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்பின் தெய்வம். அல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர் என்பதை இந்த இயேசு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க. பழைய ஏற்பாட்டில் 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவர்னு பைபிள் சொல்லுது. இப்போ பாருங்க, கல்லை தூக்கி எறிகிறதுக்கு நிற்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட பாவம் செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் நியாயப்பிரமாண விதிப்படி அவங்களுக்கு என்னதான்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இந்த தேவன் இரக்கமுள்ளவர். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாத. எவ்வளவு இரக்கம் பாருங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் யார்? அவர் எப்படி இருப்பார்? அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தில் இணையற்றவர். அதனால தான் இயேசு பாவம் இல்லாதவராய் அறியப்பட்டார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா அப்படின்னு இயேசு சொல்றாரு. என்ன? இயேசு யாரை வெளிப்படுத்துறாரு? உண்மை தேவனை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அதை இயேசு வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதர் மேலே எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றச்சாட்டுகள், ஆனால் ஒன்றும் நிரூபணம் செய்யப்பட முடியவில்லை. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு தான் காட்டி கொடுத்தவனு புலம்புனானே தவிர, இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டேன்னு அவனால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏன்னா இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இயேசு யாரை வெளிப்படுத்துகிறாரு? தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. இந்த தேவன் சர்வ வல்லவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அசுத்த ஆவியை பார்த்து பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. வார்த்தை வந்தது, வல்லமை, அதிகாரம். அல்லேலூயா. கல்லறையில் 4 நாட்கள் அடைக்கப்பட்டிருந்த லாசருவே வெளியே வா, அழுகி நாறிட்டு இருக்குமே அந்த சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. ஏன்னா இவர் தேவனை வெளிப்படுத்துகிறோம். தெய்வம்னா எப்படி இருப்பார்? அவருடைய வல்லமை எப்படி இருக்கும்? அவருடைய அதிகாரம் எப்படி இருக்கும்? அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை பார்க்கும்போது யாரை பார்க்குறோம்? நம்ம உண்மையான கடவுள் எப்படி இருப்பார் அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்களை பாருங்கள், அவர் செய்த நன்மைகளை பாருங்கள், அவர் சுகமாக்கின வியாதிகள்,
அப்படின்னா இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அப்போ இயேசு வியாதியஸ்தர்கள் மேலே கையை வச்ச உடனே சுகம் ஆறாங்க. சாயங்காலமான போது ஏராளமான வியாதியஸ்தர்கள் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். அவ்வளோ பேரையும் அவர் சுஸ்தமாக்கினார். தேவனை வெளிப்படுத்துகிறார். இயேசு யாரை வெளிப்படுத்துகிறாரு? அப்போ ஏன் இந்த பூமியில் பிறந்தார்னா டக்குன்னு சொல்ல தெரியணும். உண்மையான கடவுளை வெளிப்படுத்துறது தான் இயேசு. அப்போ அவர் பேசுகிறார் அப்படின்னா அவர் பேசுறது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்போ இயேசு பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா நீங்கள் யார் பேசுகிற வார்த்தையை கவனிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு செய்கிற ஒவ்வொரு செய்கைகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிரியைகளின் வெளிப்பாடு. அல்லேலூயா. இயேசு அப்படியே வாட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? தேவனையே பார்க்குறீங்க. அல்லேலூயா. இந்த வேதம் இந்த இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. இந்த உண்மை தெய்வம் மாம்சமாய் வார்த்தையாக இருந்தவர் தான் எப்படி மாறினார்? மாம்சமாக மாறினார். அப்போ இந்த வார்த்தை இப்போ நம்ம கையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்கள் படிக்க படிக்க இதுலேருந்து உங்களுக்கு வெளிப்பாடுகள் வந்துட்டே, தெய்வத்தை குறித்த வெளிப்பாடுகள் வந்துட்டே இருக்குங்க, வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா தெய்வத்தை வெளிப்படுத்த. உண்மையான கடவுள் யாருன்னு இன்னைக்கு தெரியாததுனால தான் ஜனங்கள் அங்கும் இங்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு தான் அந்த மெய் தெய்வத்தை வெளிப்படுத்த வந்த நபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா வேற யார்கிட்டையும் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க? பலிகள் மூலமாக செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் அவர் தன்னையே அர்ப்பணித்த போது இனி மனிதனுடைய மீட்பிற்கு ஒரு பலி தேவையில்லை. ஆமேன். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரே தீர்வாக கடவுள் அவர் தன்னையே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு ஏன் பிறந்தார் அப்படிங்கிறத கேட்ட உடனே நமக்குலாம் என்ன செய்ய தெரியணும்? சொல்லுங்க, சொல்ல தெரியணும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நம்ம சொல்ல தெரியல அப்படின்னா நாம் என்ன அவரை சரியாக அறிய வேண்டிய பிரகாரம் அறியலைன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு ஏன் இந்த பூமியில் அவர் பிறந்தார், ஏன் வெளிப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். இயேசு இந்த பூமியில் பிறந்தார் அப்படின்னா தேவனை வெளிப்படுத்த. ரெண்டாவது, இயேசு ஏன் பிறந்தார்னா பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க, பாவத்திலிருந்து மனுஷனை ரட்சிக்க ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பாவங்களை சுமந்து தீர்க்க அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம். இயேசுங்கிற ஒரு தெய்வம் பிறப்பார் மனிதனுடைய மீட்பிற்காக அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நமக்கு உடனே தெரியணும், இயேசு இந்த பூமிக்கு சொகுசாக வாழ்கிறதுக்கு வரல. இயேசு தான் யார் என்பதை ஷோ பண்ணி காட்டிட்டு போகிறதுக்கு வரல. மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தார். மனிதன் பாவத்தின் வல்லமையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்கிற அந்த கிரியைகளிலிருந்து விடுபட முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக எத்தனையோ பரிகாரங்களை அவன் செய்து கொண்டிருந்தும் மெய்யான ஒரு பாவ மன்னிப்பை அவனால் என்ன செய்ய முடியவில்லை? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க, பாவ விமோச்சனத்திற்கு பரிகாரமாக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அப்ப இது நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர் எல்லாரும் யார் தான்? பாவி. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ல, என் தாய் என்னை பாவத்தில். அப்போ பாவிகள் எல்லாருக்கும் ஒரு பரிகாரி தேவை. பாவிகள் எல்லாருக்கும் ஒரு பாவ மன்னிப்பு தேவை.
பாவம் செய்கிற எல்லாரும் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். அப்ப சொந்த பலத்தினால, சொந்த பக்தியினால ஒரு மனிதனால பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவே முடியாது. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் விளைவுகளிலிருந்தும் மனிதனை விடுவிப்பதற்காகவே இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப மிஸ்டர் கிளீன், மிஸ்டர் பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப அப்படியே ரொம்ப தெளிவாக இருப்பேன், என் மனசாட்சி படி நான் யாருக்கு எந்த துரோகமும் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், ஒரு எறும்பு கூட காலால் என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நினைச்சிக்கிட்டே இருப்பேன், இருந்துட்டேன், யார் வம்பு தும்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போவே மாட்டேன், யாருக்கும் என்னையை வச்சு என்ன கிடையாது, தொந்தரவே கிடையாது. இப்படி இருக்கிற என்னையை பார்த்து நீங்கள் ஒரு பாவின்னு சொல்கிறீங்களா பாஸ்டர், இது உங்களுக்கே அடுக்குமா அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, பைபிள் சொல்லுது நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பாக எப்படி இருக்கு, அழுக்கான கந்தை. அல்லேலூயா. அழுக்கான கந்தைன்னா என்ன அர்த்தம்? கந்தைன்னா கிழிஞ்சு போனது, பழசாகி போனது. அதுவும் அழுக்கானது அப்படின்னா அதை எங்கே பார்க்கலாம், கிச்சனில் தான் பார்க்கலாம். பால் கொட்டினாலும் அதை துடைக்கிறது, குழம்பு கொட்டினாலும் அதை துடைக்கிறது, எண்ணெய் தரையில் ஊற்றினாலும் என்ன செஞ்சிடறது, காஃபி கொட்டினாலும் துடைக்கிறது, எல்லாத்தையும் துடைச்சிட்டு அது புதுசாக யூஸ் பண்ண துவங்கின போது ஒரு கலரில் இருந்திருக்கும். ஆனால் இப்படி தொடச்சி அது எப்படி இருக்கும், வேற ஒரு கலரில் மாறிடும். இப்போ அந்த துணியை எடுத்து தொடச்சிட்டு கையை மோந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அது வேற லெவலில் இருக்கும். இப்படி தான் நான் சன்மார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இந்த மெய் தெய்வத்திற்கு முன்பு வந்து நின்றால் அவன் இப்படி தான் அசுத்தமாக இருப்பான். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வனுக்கு முன்பாக ஒரு மனுஷனை கொண்டு போய் குற்றம் இல்லாதவனா நிறுத்தணும்னா அதுக்கு இந்த இயேசு தேவை. அதை செய்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய குற்றமில்லாத இரத்தம் முழு மனுக்குலத்திற்கும் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்களும் நானும் இந்த இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், பாவத்திலிருந்து மனுஷனை விடுவிக்கிறதுக்கு தான், பாவத்தின் வல்லமையிலிருந்து மனுஷனை மீட்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை பேர் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறாங்க. நம்மை சுற்றி பார்க்குறோம்ல, எத்தனை பேர் ஐயோ நல்லா இருக்கும்போது தெளிஞ்ச பிறகு பாருங்க, எனக்கு இதை செய்யணும்னு விருப்பம் இல்லை, நான் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்யாமல் என்ன செய்ய முடியல, இருக்க முடியலன்னு சொல்லி அவர்கள் புலம்புகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர்களாகவே அவர்களை அந்த பாவத்திலிருந்து விலக்கி கொள்ள முடியவே முடியாது. என்னைக்கு இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த மனிதனால் பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும். இருளில் இருக்கிறவன் அப்போதான் வெளிச்சத்திற்கு வருகிறான். பாவத்தின் பிடியிலிருந்து அவன் அன்றைக்கு தான் இந்த இயேசுவினால் விடுதலை பெறுகிறான். அப்போ இதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். குடிக்கிறத நிறுத்தவே முடியல, புகை பிடிக்கிறத நிறுத்தவே முடியல, போதை பழக்க வழக்கத்தை என்னால் நிறுத்தவே முடியல, இந்த தவறான பாவ பழக்கம் ஒரு அடிமைத்தனமாக என் வாழ்க்கையில் இருக்குது, இதை என்னால் மாற்றவே முடியலன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட வந்து தங்களுடைய இருதயத்திலிருந்து புலம்புனாங்கன்னா, தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தால் நீங்கள் அவங்கள விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன், உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அவரை மட்டும் நீங்கள் நம்பி பாருங்க, இந்த பாவம் உங்களுக்கு சீனாயிரும். விட முடியாத இந்த பாவத்தை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம், விட்டுறலாம். இதுதான் இந்த நாட்களில் சொல்லப்பட வேண்டிய நற்செய்தி. இயேசு ஏன் பிறந்தார்? பாவத்திலிருந்து மனுஷனை விடுவிக்க. மூன்றாவது, இயேசு ஏன் இந்த பூமியில் பிறந்தார்? அதே 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா நீங்கள் சொல்லணும், உண்மையான தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த, பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க, மூன்றாவது பிசாசின் கிரியைகளை அழிக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்துக்கு அதிபதின்னு பிசாசுக்கு பேர் இருக்கு. இந்த உலகத்துக்கு அதிபதி. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் என்ன செய்தான் கிடக்குது. அப்போ முழுக்க இப்போ அவன் இந்த உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கான்,
நிலைநாட்டி கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் தன்னுடைய முழு வல்லமையோடு தன்னுடைய அசுத்த கிரியைகளின் நிமித்தம் மனிதர்களை அவன் பாழாக்கி கொண்டு இருக்கிறான். ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு இந்த வேலையை செய்கிறத தவிர வேறு வேலை செய்யவே தெரியாது. ஒரு மனுஷனுக்கு புகழை கொடுக்குற மாதிரி கொடுப்பான், பதவியை கொடுக்குற மாதிரி கொடுப்பான், செல்வாக்கை பெருக பண்ணுற மாதிரி பெருக பண்ணுவான். அவன் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பான். கடைசியில் கொண்டு போய் வஞ்சித்துருவான். அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை அவன் என்ன செஞ்சிருவான்? வஞ்சித்து விடுவான். ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது, பிசாசினால் உண்டானவன் பாவம் செய்கிறான். அப்படின்னா அவனால் நல்ல காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஒரு மனுஷனை அவனால் நல்லவனாக மாற்றவே முடியாது. பிசாசு நல்லவனையும் எப்படி மாற்றிடுவான்? கெட்டவனாக மாற்றிடுவான். ஒழுங்காக இருக்கிறவனையும் ஒழுங்கினமாக மாற்றிடுவான். இதுதான் அவனுடைய வேலை. ஒழுங்காக எல்லாம் போயிட்டு இருக்கிறத தாறுமாறாக்குறது தான் யாருடைய வேலை. ஆனால் இப்போ இயேசு ஏன் பிறந்திருக்கிறான்னா இந்த கிரியைகள் அழிக்கப்பட. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. நீங்கள் முன்பு இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தீங்க. இதற்கு முன்பு அந்தகாரத்தின் பிடியில் நீங்கள் இருந்தீங்க. உங்கள் மேலே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை முழு வல்லமையோடு செலுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? இயேசுநாதர் மூலமாக தேவராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க, வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. நித்திய ஜீவனிலே பங்கடைவதற்கு நீங்கள் ஒரு புதிய வழியில் இப்போ பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அவன் சும்மா இருப்பானா? உங்களை விட்டு வைப்பானா? உங்களை திரும்ப எப்படி கெடுப்பது, உங்கள் வழியிலிருந்து உங்களை தடம் புரள செய்வது எப்படி, உங்களுக்கு எதிராக தன்னுடைய ஆயுதங்களை உருவாக்கி உங்களை அழிப்பதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் யாருடைய வேலை? அவனுடைய வேலை. அப்போ ஆண்டவர் எதுக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு? ஏன் பிறந்திருக்கிறாரு? இப்படி தங்களுடைய வாழ்வை யாரெல்லாம் இந்த இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களுடைய வாழ்வில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படுவதற்கு இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் தலைமுறைகளை பாதித்து கொண்டிருந்த சில அசுத்த வல்லமைகளின் தாக்கங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்த அந்த பாரம்பரியங்கள் வழிபாட்டுகளுக்கு பின்பாக இருந்து செயல்பட்ட ஆவிகளின் தாக்குதல்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆதிக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடராது. அந்த அசுத்த வல்லமைகளினால் உங்களுக்கு பாதிப்புகள் என்ன செய்யாது? வராது. அந்த கிரியைகளை முற்றிலும் அழிப்பதற்கு தான் யார் பிறந்திருக்கிறார்? அப்போ மந்திரவாதம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, வசியம் பண்ணிட்டாங்க. இப்படி யாராவது பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு பிறந்தார். எத்தனை பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடந்த நாட்களில் சென்னையிலேருந்து ஒரு போதகர் இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதமான ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது நல்ல வசதியான குடும்பம், நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமாக போயிட்டு இருந்தது. ஆனால் பொறாமை நிமித்தம் அவங்க குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டாங்க. அதோட குடும்பம் என்ன செஞ்சுட்டு சரிந்தது. ஆனால் கிருபையாக கர்த்தர் அவங்களை ரட்சித்து இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அந்த அவர்களுக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்னைக்கு அந்த குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அப்போ இப்படி மாந்திரிகத்தினாலும் பிசாசின் வல்லமைகளினாலும் அசுத்த ஆவிகளின் தாக்குதல்களினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. அவர்களுடைய விடுதலைக்காகவே, அவர்களை பாதித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை அழிக்கும்படியாகவே இயேசு பிறந்தார் என்கிறத நீங்கள் அறிந்து அவர்களுக்கு சொல்லி இந்த அன்பை அவங்க ருசிப்பதற்கு உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த அசுத்த வல்லமையினால் என்ன செஞ்சுருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலரால் கண்ட்ரோல் பண்ண முடியல தங்களை. சில குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு அந்த பாவம் செஞ்சிடறாங்க. சில குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, ஏதோ ஒன்று அவர்களை இயக்குகிறது. நீ போ 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 அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்யுது? உந்தி தள்ளுகிறது. அப்போ ஏதோ ஒரு ஆவி அவர்களை பிடிச்சி என்ன செய்யுது? அலக்களிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அசுத்த வல்லமைகளின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் யார் வந்திருக்கிறார்? இயேசு பிறந்திருக்கிறோம். இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார்.
இந்த நற்செய்தியை சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் தேர்வு செய்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? தேவனை வெளிப்படுத்த, பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். இந்த உண்மையை நாம் நன்கு அறிந்து, இதில் எந்த நிலையில் யார் இப்படி இந்த செய்திக்கு காத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவர்களும் இந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நாம் உதவி செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த கிறிஸ்மஸில் நிறைய பேருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். யார் கேட்டாலும் இயேசு ஏன் பிறந்தாருன்னு கேட்டால் ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் சொல்லிடுங்க. வசனத்தை கோட் பண்ணுறதுக்கு வசனம் எங்கே இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. உண்மையான தெய்வத்தை வெளிப்படுத்த, பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். இதை கிறிஸ்மஸுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியுமோ, எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த பூமியில் எதற்காக பிறந்தீர், உம்மை வெளிப்படுத்தினீர் என்பதை அறிந்திராத அநேகருக்கு சொல்லி இந்த சத்தியத்தை அநேகருடைய உள்ளங்களில் விதைக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.